படத்துல ஏகப்பட்ட ட்விஸ்டுகள் தான் இந்த படத்துக்கு பிளஸ் பாயிண்ட் அண்ட் மைனஸ் பாயிண்ட் கூட. ஏன்னா ஒண்ணு இந்த அளவுக்கு ட்விஸ்டுகள் நம்மளை அசர அடிச்சாலும் படத்தோட எமோஷனலா கனெக்ட் ஆக ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா விக்டிம் இவங்களாலதான் இந்த காரணத்தினாலதான் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பிளாஷ்பேக்ல சொல்றதுக்கு முன்னாடி பின்னாடி வரிசையா ட்விஸ்டுகள் லைன் கட்டி வந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த மோசமான சம்பவங்களை நமக்கு எந்த ஒரு இம்பாக்டோ எமோஷனல் ஃபீலிங்கோ வரவே மாட்டேங்குது. அடுத்து இவ்வளவு ட்விஸ்டுகள் வந்தாலும் நம்ம தமிழ்லே ராஜேஷ்குமார், பட்டுக்கோட்டை பிரபாகர், சுபா ராஜேந்திரகுமார் நாவல்களை நீங்க ரெகுலரா படிச்சிருந்தீங்கன்னா இந்த ட்விஸ்டுகளை நீங்க ஈஸியா முதல்ல ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஜீத்து ஜோசப் இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு ரைட்டிங் பிரசன்ட் பண்ணிடலாமோ தோணுது. ஒருவேளை ஜீத்து ஜோசப்பும் நம்ம முருகனோட நெல்சன், லோகேஷ் கனகராஜ் மாதிரி மனுஷன் அப்படியே ரொம்ப டவுன் ஆகிட்டே வந்தாதான் தோணுது. இப்ப இந்த ஜீத்து ஜோசப்புடைய ஊழல் படம் பாத்தீங்கன்னா பிருத்திவிராஜுக்கு அம்மா, அப்பா, சிஸ்டர் ஒரு ஃபேமிலி பாண்டிங் இருக்கும். அதே மாதிரி திருஷ்யம் படத்துல மோகன்லாலுக்கு ஒரு ஒய்ஃப், பெண் குழந்தைகள். அதே மாதிரி இந்த மெமரிஸ் படத்துல போதையில தள்ளார போலீஸ் நாயகனுக்கு ஒரு ஃபேமிலியில பிளாஷ்பேக்லயாவது நீட்டி முடக்கி சொல்லி ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் பிளஸ் எமோஷனல் பாண்டிங் கூட கொண்டு போயிருப்பாரு ஜீத்து ஜோசப். ஆனா இந்த படத்துல ஹீரோக்கும் ஃபேமிலி கிடையாது, அவரும் படம் ஃபுல்லா சிங்கிளா தான் வர்றாரு. ஹீரோயினுக்கு ஃபேமிலி இல்லைன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆனா என்ன, ரெண்டு பேரும் பழி வாங்கின என்ன, பழி வாங்காட்டி என்னன்னு நமக்கு அந்த ஒரு எமோஷனல் ஃபீலிங் வரவே மாட்டேங்குது. அந்த போலீஸ் அப்படி ப்ரீ கிளைமாக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் ரிவீல் பண்றதுனால கிளைமாக்ஸ் போயிட்டு அந்த அளவுக்கு நமக்கு ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தவே இல்லை. சில சஸ்பென்ஸ்களை, சில ட்விஸ்ட்களை எப்ப ரிவீல் பண்ணணும், எங்க பிளேஸ் பண்ணணும்னு குழம்பி ஜீத்து ஜோசப் அப்படியே மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா திருஷ்யம் படத்துல ராஜு குட்டியை வீட்டுல புதைச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுற டெட் பாடி போலீஸ்காரங்க எல்லாருமே தோண்டி எடுக்கும் போது ஆடியன்ஸ் நம்ம எல்லாரும் அப்படியே நகத்தை கடிச்சிட்டே தேட்டர்ல உட்காந்துட்டு இருக்கோம். ஆனா திடீர்னு அந்த டெட் பாடி ஒரு அனிமலோட டெட் பாடி தெரியும் போது போலீஸ் மட்டும் இல்லாம ஆடியன்ஸே ஷாக் ஆயிருவாங்க. அப்படியே போலீஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், ஆடியன்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகி போகலாம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த டெட் பாடி எங்க புதைக்கப்பட்டதுன்னு கிளைமாக்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு மோகன்லால் போலீஸ் ஸ்டேஷன் வெளியே வரும்போது அந்த ட்விஸ்டை ரிவீல் பண்ணியிருப்பாரு ஜீத்து ஜோசப். அப்ப அந்த ட்விஸ்டை பார்த்து அந்த டெட் பாடி எங்க புதைச்சிருக்காங்கன்னு ஆடியன்ஸுக்கு தெரிய வரும்போது ஆடியன்ஸ் இன்னும் கூஸ் பம்பிங் ஆகி ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க. அந்த மோமெண்ட் இந்த படத்துல சுத்தமா மிஸ் ஆகுது. இங்க ப்ரீ கிளைமாக்ஸ்லயே போலீஸ் ஸ்டேஷன்லயே அந்த ட்விஸ்ட்களை ரிவீல் பண்ணிடுறாங்களா, அதனால நமக்கு அந்த கிளைமாக்ஸ்ல ஒரு த்ரில்லிங் மூமெண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ண முடியவே இல்லை. படத்துல நிறைய ட்விஸ்ட்கள் லாஜிக்கே இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய பலவீனமான கேரக்டர் ஸ்கெட்சிங். இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் வருது, அது ஹார்ட் டிஸ்க வாங்குறேங்கிற பேர்ல வாலண்டியர் பிரச்சனைங்கிற வண்டியில ஏறி அந்த ப்ராப்ளத்துக்குள்ளேயே படம் ஃபுல்லா டிராவல் பண்ணி படம் ஃபுல்லா செமத்தியா அடி வாங்கி கடைசியில் பரிதாபமா செத்து போகுது. ஒரு படத்தோட முக்கியமான கேரக்டர் இந்த அளவுக்கு ஒரு அசடா, ஒரு மழுமட்டியா, ஒரு முட்டாளா இருக்கும்.